இந்த மர்கஸ் சுபானல்லா நான் ஏற்கனவே என்னோட ட்ரீம் டார்கெட்டுன்னு நான் ராணுவத்தில் இருக்கும்போது நினச்சி என்னைக்கா ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா அதை காலி பண்ணணும் அப்படின்ட்டு பக்காவாக டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. மசூத் அசாரோடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய சடலங்களுக்கு சவப்பெட்டியில் வச்சு இவங்க பாகிஸ்தான் கொடியை போட்டிருக்காங்க. தீவிரவாதிக்கும் தீவிரவாதி குடும்பத்துக்கும் தேசிய கொடியை போத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். அதுவும் இப்போ நம்ம பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் இராணுவ அதிகாரிகள் சீருடையில் போய் பேட்சை போட்டுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு சல்யூட் அடிக்கக்கூடிய கேவலத்தை உலகத்திலே வேறு எந்த நாட்டிலையுமே பார்க்க முடியாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணுறது பூஞ்ச், ரஜோரி, அக்னூர் போன்ற பகுதிகளில் ஆர்ட்லரி கன்னை இந்தியாவுடைய இராணுவ மையங்கள் மேலே தாக்காமல் திருப்பி விட்டு பொதுமக்கள் மேலே தாக்குறது. இதில் உள்ள இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளும் எங்கே இந்துக்கள் சீக்கியர்கள் அடர்த்தியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல தாக்க வேண்டியது. கிட்டத்தட்ட 12 இஸ்லாமியர்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் அப்படின்றது இன்னைக்கு காஷ்மீர் மக்களுக்கு அளவுக்கு அதிகமான வெறுப்பு பாகிஸ்தான் மேலே வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு 5-10% புல்லுருவிகள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் மக்கள், நம்மளுடைய காஷ்மீர் மக்கள் கண் கூட இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது முதல் முறை அவங்க பார்க்கல. ஒரு முறை யுத்தம் வரும்போதும் பொதுமக்கள் மேலே குண்டு வீசி தாக்குறது அப்படின்ற ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு வேலையை இந்த இராணுவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே உயிரிழப்பை தடுக்கணும். ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும். இவங்களெல்லாம் உடனடியாக மூவ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கிறாங்கன்றதான் என்னுடைய ஒரு கமெண்ட், விமர்சனமாகவே நான் வைக்கிறேன். நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை இது பண்ணியிருக்கணும். ஒன்று குறிப்பிட்ட நகரப்பகுதிகளில் எங்களை தாக்குறது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லையில் லைன் ஆஃப் சைட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளோட காஷ்மீரி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அவங்கள குறி வச்சு தாக்குறது. இப்போ இந்த மாதிரியான செயல்களை செய்கிறதுக்கு இந்திய ராணுவம் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனு. அதை கொடுத்து விட்டும் இருக்காங்க.